10th standard exercise 3.2ல first sumல third sum பார்க்க போகிறோம். Find the GCD of the following given polynomials. Third sum ஓட question 3x power 4 plus 6x cube minus 12x square minus 24x, 4x power 4 plus 14x cube 14x cube plus 8x square minus 8x. சம்ம சால்வ் பண்ணும்போது கொஸ்டினை தூக்கி அப்படி என்ன பண்ணிடணும், எழுதிடணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடியே சொல்லியிருக்கோம், பவரில் அதிகமாக இருக்கிறவங்கள தான் தூக்கி எஃப்எக்ஸில் எழுதணும், கம்மியாக இருக்கிறவங்கள ஜிஎஃப்எக்ஸில் எழுதணும்னு. ஆனால் இங்கே ரெண்டுமே எப்படி இருக்குன்னா, பவர் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடியும் நம்மளுக்கு நம்பர்ஸ் இருக்குது. அப்போ எந்த நம்பரால் டிவைட் ஆகுதோ அந்த நம்பரால் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். கொஸ்டினை தூக்கி எழுதிக்கிட்டோம். எந்த நம்பரால் டிவைட் பண்ண போகிறேன்னா, இதை நான் 3ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ டிவைடட் பை 3 ன்னு எழுதிட்டேன்னா 1 3 is 3 1 3 is 3 1 3 is 3 2 3s are 6 1 3 is 3 4 3s are 12 1 3 is 3 8 3s are 24. இங்கே ரிமைண்டர் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதிடணும். எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x cube minus 4x square minus 8x தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. அடுத்தது இது எந்த நம்பரால் டிவிஷன் ஆகும்னு பார்த்துட்டு அந்த நம்பரை நம்ம கீழே போடணும். இப்போ இது 4ன்னு சொன்னோடனே 4 தூக்கி கீழே போட்டுறக்கூடாது. அப்போ 14ங்கிறது அந்த டேபிளில் வராது இல்லையா. அப்போ நம்ம இதில் 2 டேபிளால் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். இங்கே கீழே 3 3 3 3ன்னு டிவைட் பண்ணதுனால இதுக்கு காமனாக நான் என்ன பண்ண போகிறேன், 3ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. இங்கே 2வை நான் எல்லாத்துலேயும் நான் டிவைட் பண்ணுறதுனால 2வை காமனாக வச்சுக்கிறேன். அப்போ 1 2 is 2 2 2s are 4 1 2 is 2 7 2s are 14 1 2 is 2 4 2s are 8 1 2 is 2 4 2s are 8. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னா, 2 டேபிளால் டிவைட் பண்ணியிருக்கேன். ரிமைண்டர் என்ன இருக்கோ அதெல்லாம் தூக்கி எழுதணும். டிவைட் பண்ணது என்ன நம்பர்னா 2, அதனால இங்கே 2ன்னு போட்டேன். அப்போ 2x power 4 plus 7x cube plus 4x square minus 4x. இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நல்லா கவனிக்கணும், இங்கேயும் எக்ஸ் பவர் 4 இங்கேயும் எக்ஸ் பவர் 4 ரெண்டுமே எக்ஸ் பவர் 4 தான். பட் இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இங்கே 2. அப்போ இதை என்ன பண்ணிடலாம்ப்பா, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிடலாம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, 2x பவர் 4 ப்ளஸ் 7x கியூப் அப்படின்னு இருக்கிறத நம்ம எடுத்து எழுத போகிறோம். எழுதிடலாமா, எழுதுங்க. எஃப் ஆஃப் எக்ஸில் ரெண்டுமே பவர் அதிகம்தான், இதுவும் அதிகம்தான் இதுவும் வந்து அதிகம்தான், ரெண்டும் சேம் தான். பட் முன்னாடி இருக்கிற நம்பரை நம்ம பார்க்கும்போது இது 2, இது வந்து அதிகமாக இருக்குது. அப்போ 2x பவர் 4 ப்ளஸ் 7x கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 4x இருக்கா. அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸில் ரிமைண்டர் என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதுங்க. வெளியே டிவைட் பண்ண நம்பரெல்லாம் தூக்கி எழுதக்கூடாது. அப்போ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 8x அப்படிங்கிறது இந்த இதோட ஆன்சர். ஆல்ரெடி சொல்லிட்டோம், எதை எஃப் ஆஃப் எக்ஸில் எழுதணும்னா பவர் அதிகமாக இருக்கிறவங்க எழுதணும்னு சொன்னோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்பர் வந்திருக்கு. அப்போ இது 2வை நம்ம என்ன பண்ணிட்டோம், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், செம்ம ஃபைனல் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸை தூக்கி உள்ளே எழுத போகிறோம். 2x பவர் 4 ப்ளஸ் 7x கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர்டு மைனஸ் 4x. ஓகேவா. அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர்டு மைனஸ் 8x. எழுதியாச்சா. இங்கே நம்ம எப்பொழுதும் பார்ப்போம்ல, ஃபஸ்ட் நம்பர் என்னவா இருக்குது, 2. இங்கே 2ன்னு எந்த நம்பரால் பெருக்கி வருதோ அந்த நம்பரை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும், 0 வரணும். அப்போ இங்கே 2னா நான் பவர்லேயும் என்ன பண்ணணும், 2ன்னு தான் போடணும். அப்போ நான் ஹெட்டில் என்ன போட்டிருக்கேன், 2ன்னு போட்டிருக்கேன். ஏன்னா 2ஆல் இந்த நம்பரை பெருக்குனா அப்படியே 2x பவர் 4ன்னு வரும். அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், 0ன்னு வரும். அப்போ இங்கே இருக்கிற நம்பரை தூக்கி தலையில் போட்டாச்சா, இதுதான் ஹெட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அப்போ 2 × x பவர் 4, அப்போ 2x பவர் 4. அடுத்தது 2 2s are 4, இங்கே என்ன சைன்னா ப்ளஸ்ஸு 2 2s are 4 எழுதிக்கங்க. எக்ஸு க்யூபு
முடிஞ்சா அடுத்தது மைனஸ், இங்கே என்ன சைன் இருக்கோ அதை தான் போடணும். 4 2s are 8 எக்ஸ் ஸ்கொயர்டு. அடுத்து இங்கேயும் மைனஸ் மைனஸ் 8 2s are 16 எக்ஸ். இப்போ என்ன பண்ணுவோம்ப்பா, சைனை சேஞ்ச் பண்ணுவோம். இது ப்ளஸ்னா இது மைனஸ், ஏன்னா கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும், 0. இது ப்ளஸ்னா இது மைனஸ், இது மைனஸ்னா இது ப்ளஸ், இது மைனஸ்னா இது ப்ளஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம்ப்பா, 7ல் 4 போயிட்டா என்னன்னு பார்க்கணும். 7ல் 4 போயிடுச்சுன்னா 3ன்னு சொல்லியாச்சு. பெரிய நம்பரோட சைனை தான் நம்ம என்றைக்கும் போடணும் அப்படிங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 7னா 7 தான் இங்கே பெரிய நம்பர், அப்போ ப்ளஸ் சைன் தான் வரும், மறந்துடாதீங்க. 7ல் 4 போயிடுச்சுன்னா 3x³. இது ரெண்டில் எது பெரிய நம்பர்னா இது, ஆனால் சைன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ இந்த சைனை தான் நீங்கள் போடணும். அப்போ ப்ளஸ்னால் இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ். நீங்கள் இந்த மைனஸ் நீங்கள் கன்சிடரே பண்ணக்கூடாது, ஏன்னா சைனை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்போ இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ் ரெண்டையும் அப்போ என்ன பண்ணணும்ப்பா, ஆட் பண்ணணும். 8 + 4 12x². அடுத்து இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ், அப்போ மைனஸ் தான் பண்ணணும். பெரிய நம்பரோட சைன் என்ன, ப்ளஸ், ஏன்னா நான் சைனை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் பண்ணால் அந்த சைனை தான் போடணும், ப்ளஸ். 16ல் 4 போயிடுச்சுன்னா 12x போட்டாச்சா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்லேயே வந்துருச்சு. இதை நான் என்ன பண்ண முடியாது, வெளியே வச்சு g(x) மாதிரி நான் வச்சு மல்டிப்ளை பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே 3ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ 3ஆல் டிவைட் பண்ணால் 3ஆல் என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 3x³ ப்ளஸ் 12x² ப்ளஸ் 12x. அப்போ எல்லாத்துக்கிட்டையும் கீழே போட்டுருவோமா 3? இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1 3 is 3, 1 3 is 3, 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12. 1 3 is 3, 4 3s are 12. ரிமைண்டர் என்ன இருக்குது அதை எழுதிடலாமா? எந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணோம், 3. அப்போ இங்கே எழுதுங்க 3 எழுதிட்டேன்னா, அப்போ ப்ராக்கெட் x³ ப்ளஸ் 4x² ப்ளஸ் 4x. எழுதியாச்சு. இப்போ அங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, என்ன கண்டுபிடிச்சோம், 3x³ ப்ளஸ் 4x² ப்ளஸ் 4xன்னு அங்கே கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இப்போ இங்கே கண்டுபிடிச்சோம்ல, இந்த 3 எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு ஃபைனல் 0 வர வரைக்கும் சம போட்டுரும், வேறு வழி இல்லை. இப்போ இங்கே கிடச்ச அந்த x³ 4x² ப்ளஸ் 4x எங்கே எழுத போகிறோம்னா வெளியே எழுத போகிறோம். x³ ப்ளஸ் 4x² ப்ளஸ் 4x. g(x)ன்னு ஒன்று ஆல்ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த g(x) தூக்கி உள்ளே எழுத போகிறோம். x4 ப்ளஸ் 2x³ மைனஸ் 4x² மைனஸ் 8x. எழுதியாச்சா? g(x) தூக்கி உள்ளே எடுத்து எழுதியாச்சு. f(x) வச்சு கண்டுபிடிச்சோம், ஃபைனல் வரைக்கும் 0 வராதனால ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அதை தூக்கி வெளியே டிவைட் பண்ணுறதுக்கு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இது x4, இங்கே x³. இந்த எக்ஸோட ஒரு x இன்னும் வேணும் நம்மளுக்கு, அப்படின்னா இங்கே ஒரு எக்ஸை போட்டுரு. அப்போ x3 × x x4 வந்துருச்சா. அடுத்து ப்ளஸ் 4x², 4 அப்படியே போடுங்க, ஏன்னா இங்கே 1 4s are 4, x² × x x³ ப்ளஸ் 4x, இங்கே ஒரு x, அப்போ x². 1 4 is 4, x x² ரிமைண்டர் என்ன எழுதுவோம், சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியாச்சு. இப்போ எழுதுவோமா, என்னென்ன எழுதுவோம், இதை ரெண்டையும் கேன்சல் பண்ண முடியும், ஏன்னா ப்ளஸ்ஸு மைனஸு ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 0. ரிமைண்டர் இங்கே என்ன இருக்குது, பெரிய நம்பரோட சைன் என்னன்னு பார்த்தா இங்கே வந்து பாருங்கள், சைனை சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை தான் போடணும். அப்போ மைனஸ் 4ல் 2 போயிடுச்சுன்னா 2x³. அடுத்து பெரிய நம்பரோட சைன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மைனஸ் தான், இங்கேயும் மைனஸ் தான், அப்போ மைனஸ் தான் போட்டாகணும். அப்போ மைனஸும் ப்ளஸ் 4 + 4 8x². இந்த -2 இங்கே பாருங்கள், இந்த -8x அப்படியே இறக்கியாச்சா. இங்கே என்ன நம்பர் ஃபஸ்ட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே x³, இதுவும் x³, அப்போ அது தேவையில்லை நம்மளுக்கு, ஆனால் இது -2. அப்போ இங்கே -2ன்னு வந்தால் தானே இதை கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 0 வரும். அப்போ இங்கே -2ன்னு போட்டுருங்க. அப்போ 2 × 1, அப்போ என்ன வரும், -2. இங்கே சைன் என்ன இருக்கோ அதை தான் நீ போடணும். ப்ளஸ்ஸு மைனஸு இங்கே 1 2 is 2, இந்த x³ அப்படி எழுதிடுங்க. அடுத்து இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ், அப்போ என்ன வரும், ப்ளஸ் மைனஸு மைனஸ். அடுத்து 4 2s are 8, இங்கே யார் இருக்கா, x² தூக்கி அப்படியே எழுதிடுங்க. அடுத்து இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸ் 4 2s are 8, இங்கே என்ன இருக்குது, x போட்டேன். சைனை சேஞ்ச் பண்ணுமா, மைனஸ்னால் இங்கே என்ன போடணும், ப்ளஸ், இங்கே மைனஸ்னால்
ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ்னா ப்ளஸ்ஸு, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும் 0. அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு இங்கே கிடச்சிச்சுல x³ ப்ளஸ் 4x² ப்ளஸ் 4xன்னு கிடச்சிருக்கு. இந்த இடத்துல நான் ஒன்று பண்ண போகிறேன் ஜிசிடி பார்க்குறதுக்கு. எக்ஸை காமனாக வெளியிடுங்க. நம்ம இன்ன வரைக்கும் அடிச்செல்லாம் போட்டோம், அப்படிலாம் ஏன் பண்ணிக்கிட்டு நார்மலாக ஒரு எக்ஸை காமனாக வெளியெடுத்தால் இங்கே இருக்கிறதுலேருந்து எல்லா எக்ஸ்லேயும் ஒரு எக்ஸ் வெளியே இருக்கிறதா அர்த்தம்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 முடிஞ்சிச்சா? அப்போ இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் என்னன்ட்டு. ஃபைண்ட் த ஜிசிடி 0 கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த x³ இந்த இதெல்லாம் எடுத்து கண்டுபிடிச்சதை வச்சு எழுதிருக்கும் போது எக்ஸை காமனாக வெளியே எடுத்திருக்கேன். அப்போ எல்லாத்துலேருந்து ஒரு எக்ஸ் என்ன ஆகுது, ரிடியூஸ் ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சிச்சா? அப்போ முடிஞ்சிச்சில்ல. இப்படி ஷார்ட்டாக ட்ரிக்காக ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்த சம்ம போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.